நம்ம இன்றைக்கி க்ரீன் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மஞ்சளும் உப்பும் கலந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறமா அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு தயிர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஊறினா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவு இஞ்சியும் 4 கார்லிக்கும் எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது கூட 4 க்ரீன் சில்லி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமன் இதையும் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம கடாயை எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு லைட்டாக நம்ம அந்த ஆயில்லையே ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விடலாம். இப்போது நம்ம எல்லா பக்கமுமே நல்லா வதக்கி விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் இதை நம்ம வேக வைக்கலாம். இது வேகட்டும். இப்போது இது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் வெளில வந்துட்டு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இது கூட நம்ம தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த க்ரீன் சட்னி, அதையும் நம்ம இதில் ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது பாருங்கள், 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஓரளவு கிரேவி ரொம்பவே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் எல்லாமே நமக்கு நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் அதையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா, சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சிக்கன் கண்டிப்பாக வெந்திருக்கும். ஏன்னா நம்ம கேர்டில் ஊற வச்சுருப்போம் இல்லையா, அதனால் சிக்கன் சீக்கிரமாகவே வெந்திருக்கும். அவ்வளோதான். இப்போது இதை நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை அதையும் இது கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான க்ரீன் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.